தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கண்ணதாசன் பாடல்கள் அந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திருமால் பெருமைங்கிற படத்துல வரக்கூடிய அற்புதமான பாடல். மலர்களிலே பல நிறம் கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அதுல ஒரு தடவை வடிவம்ங்கிறார், வடிவம் கண்டேன், இன்னொரு தடவை கருணை மனம் கண்டேன்கிறார். இது என்ன விஷயம் இந்த பாடல்? அந்த தகவல்களை உணர்வோம், அனுபவிப்போம். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். எல்லா மலரும் ஒரே நிறத்தில் இல்ல, பலவிதமான நிறங்கள் இருக்கல்லவா. அதில் மாதவன் அந்த திருமாலுடைய அந்த வடிவத்தை பார்க்கிறாராம். திருமாலுடைய வடிவத்தை, என்னென்ன நிறம் என்னென்ன வடிவம் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு நம்ம யோசனை பண்றதுக்குள்ளே அடுத்த வரைக்கும் போயிடுறாரு அவர். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு வாசனை. இதைத்தான் அன்னைக்கே அடின்னு சொன்னேன். இந்த மலர்கள், இதனுடைய இந்த சக்தி, இதெல்லாம் அகஸ்தியர் குணபாடம்னு ஒரு நூல். என்னென்ன மலர் என்னென்ன தாக்கத்தை உண்டாக்கும், எப்படி இப்படி நமக்கு அந்த உற்சாகத்தை, உத்வேகத்தை, உணர்ச்சியை, சக்தியை கொடுக்கும், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு பழந்தமிழ் நூல்கள் அவைகள் எல்லாம். ஆகவே மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். முதல் பகுதி முடிஞ்சது. இதுல என்ன அடுத்த பகுதியிலே எது எது என்னன்னு அவரே விளக்க போறார். இதில் மலர்களிலே பல மனம் கண்டேன், மாதவன் கருணை மனம் கண்டேன். அதுல என்ன கருணைங்கிறது இருக்கு, புள்ளி வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப வாங்க போலாம். கவிஞருடைய வாழ்க்கையிலே அவரே எழுதியிருக்கார். பீனாரி சங்குன்னு ஒரு ஒரு பூ, ஒரு புஷ்பம் பூ. அந்த பூவை போல அழகான பூ கிடையாது, கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கும். அழகுன்னு அழகு, த மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது அழகா இருக்குன்னு எடுத்தோம்னாக்க பேருக்கு தகுந்த மாதிரியே பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்போ அது எதுக்கு அழகா இருக்கு? சரி, அதுல கருணை மனம் என்ன இருக்கு அப்படின்னாக்க வேறு ஒண்ணும் இல்லை. பல நாள் பல காலமாக நீங்காத இந்த சில புண்கள், இந்த சொறி சரங்கு, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதற்கு தலை சிறந்த மருந்து அந்த பீனாரி சங்குங்கிற அந்த பூ. இப்ப தெரியறதா ஏன் இறைவன் அவற்றை எல்லாம் படைத்தான் என்று? அதன் காரணமாகத்தான் அவ்வாறு எழுதினார் கண்ணதாசன். ஆரம்பத்திலேயே பல நிறங்கள்னு சொல்லி ஆரம்பிச்ச கண்ணதாசன் அடுத்த பகுதியிலேயே பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவள் செவ்விதழே. பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பச்சை நிறம் அவன் திருமேனி. அதாவது ஏராளமான பசுமை பார்க்கிறோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு பசுமையை பார்க்கும் பொழுது நமக்கு தெய்வ சிந்தனை வர வேண்டும். இது பரவாசுதேவனுடைய திருமேனி, பகவானுடைய திருமேனி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைப்பு வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமை பச்சை இல்லை என்றால் மனித வாழ்க்கை பிரயோஜனமே இல்லை, முடியாது.
பகவான் இல்லைன்னா நாமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை உணர்வோமை தவிர ஒப்புக்கொள்ள மாட்டோம். நம்மளே பல பேர் என்ன பண்ண, பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. அந்த சிகப்பு இருக்கக்கூடிய அந்த பவள நிறத்தை பார்த்தா அந்த பகவானுடைய அந்த உதடுகள், சிவந்த உதடுகள் நினைவுக்கு வரணுமா. மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம், பட்சஸ்தலத்துல இங்க மகாலட்சுமி இருக்கா இல்லையா, அது மஞ்சள் நிறத்தை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி நினைவு வர வேண்டுமாம். வெள்ளைய பார்த்தா வெண்மை நிறம் அவன் திரு உள்ளம், தூய்மை அது நினைவுக்கு வரணுமா. இந்த நிறங்கள், அதாவது வர்ணங்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு வர்ணத்தையும் சொல்லி அதற்கும் பகவானுக்கும் என்னென்ன அழகா தொடர்புன்னு அவருடைய திருமேனியில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கூட நமக்கு தேவையான அந்த லக்ஷ்மி தேவி மங்களகரமானதுன்னு சொல்லி அதையும் பார்த்தோம் இல்லையா, அதை சொல்லி தூய்மையான வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம்னு சொல்லி அதையும் இந்த பகுதியில் எழுதி முடிச்ச கண்ணதாசன் அடுத்ததே போறார். சரி, இப்படி இருக்கு, ஏன் ஒரே கலரா ஒரே வண்ணமா இருக்கக்கூடாதா, ஒன்னு நடக்காது. அப்புறம் சொன்ன ஆங்கிலேயன் மேன் டிஃபர்ஸ் டேஸ்ட் டிஃபர்ஸ்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே நமது முன்னோர்கள்லாம் இங்க கொட்டி குமிச்சிட்டு போயிட்டார்களே, தெரிகின்றதா? அழகா அதைத்தான் கண்ணதாசன் இங்கே பதிவு செய்கின்றார். நான் இளம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. நான் இளம் நாரணன் விளையாட்டு. நான் இளம்னா அந்த 4 வகை பாகுபடுத்தப்பட்ட நிலங்கள், அது மட்டும் இல்ல பெரும் நிலம்னு ஒரு அர்த்தம். இந்த பூமி முழுசுமே நானிலம் நாரணன் விளையாட்டு, படைத்தல் காத்தல் மறைத்தல் ஒடுக்கல் அருளல் 5 வச்சுக்கோங்க. ஆகவே இந்த இடத்துல நானிலம் நாரணன் விளையாட்டு இப்படி எல்லாம் சுவாமி பண்றது, சுவாமிக்கு ஒண்ணு இதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. நானிலம் நாரணன் விளையாட்டு, அந்த பகவானுடைய விளையாட்டு சும்மா அப்படி அப்படி சர்வ சாதாரணமாக. அதனால்தான் மிச்சம் எந்த சுவாமியும் தூங்கிட்டு இருக்கிறதா நாம சொல்றது இல்லை. அவர் கைலாச மலை மேல இருக்கார், நடனம் ஆடின்னு இருக்காரு, சிதம்பரத்துல எல்லாம் சொல்லுவோம். பிரம்மதேவர் மலர் மேல இருக்காருன்னு சொல்லுவோம். ஒருத்தர் சிருஷ்டிகர்த்தா, ஒருத்தர் சம்ஹார கர்த்தான்னு சொல்லுவோம் ருத்ரனை. ஆனா இத சம்ரட்சணம் பண்ண வேண்டியவ மகாவிஷ்ணு, அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பார். சந்தேகம் இல்லையே. திருவரங்கம் அதான வைணவ ராஜதானிங்கிறோம். அங்க பாருங்கோ, இதே சிருஷ்டி பண்றவரோ சம்ஹாரம் பண்றவரோ அவ தூங்கினா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் சம்ரட்சணம் பண்ண வேண்டிய, பரிபாலனம் பண்ண வேண்டிய பகவான் அவர் தூங்குறார் அப்படின்னா என்ன இது? சந்தேகம் வருது இல்லையா? வரணும். இதெல்லாம் அந்த காலத்துல நாங்களாம் சின்ன குழந்தை இல்லாத சுவாமி உறங்குகின்றார், அலையாழி அறுதியிலும் மாயன் அபிராமி பட்டர் பாடுறாரே, ஏன் அப்படி வச்சிருக்காங்க? அவன் உறங்குகின்றான் பரம்பொருள் அப்படின்னு அழகா தெளிவா இலக்கியத்துல இலக்கணமாகவும் சொல்றோம். உறங்குவது என்பது சம்ரட்சணம் பண்ணக்கூடிய தெய்வம் செய்யலாமா? சந்தேகம் வருது இல்லையா? வாங்க, நாங்களாம் சின்ன வயசுல விளையாடும் பொழுது இந்த பம்பரத்தை இப்படி சாட்டில் சுற்றி விட்டோம்னாக்க அது பார்த்தா என்னெல்லாமோ கலர்ல இருக்கும். முதல்ல ஒரு வட்டமா ஒரு கலர், அப்புறம் ஒரு கலர், அப்புறம் ஒரு கலர்னு 5-6 கலர் இருக்கும் இப்படி பார்த்தாக்க. ஆனா அது தரையில சுத்தும் போது அப்படி வேகமா சுத்தும், ஒரே ஒரு வண்ணம் கூட தெரியாது, ஏதோ வெள்ளையா தெரியும்னு வச்சுக்கோங்க, மென்மையா, அவ்வளவுதான். அப்ப இந்த குழந்தைகள், நாங்க எல்லாம் குழந்தைகள் இருந்த போது என்ன சொல்லுவோம், ஐ ஓம் பம்பரம் பிரமாதமா வயங்குது, ஓம் பம்பரம் நல்லா வயங்குது வயங்குதுன்னா உறங்குகின்றது என்பது பொருள். அதாவது மிகவும் வேகமாக இயங்கும் பொழுது அது உறங்குவது போல இருக்கும், அதனுடைய இயக்கமே தெரியாது. பல வண்ணங்கள் இருக்கே அந்த பம்பரத்துல, அது தெரியாது, பேதா பேதங்கள் தெரியாது. இப்ப தெரியாதா? சம்ரட்சணம் பண்ணக்கூடிய பகவான் ஏன் அங்க உறங்குவது அப்படி அதை செஞ்சுட்டு இருக்காருன்னு, அலையாழி அறுதியிலும் மாயன்னு அதனால்தானே சொன்னோம்.
சுவாமி அவ்வளவு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது பொருள். அதனாலதான் அவர் என்ன சொல்றார், நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு. இந்த இறைவனுடைய பகவானுடைய அந்த பாடல்கள்ல ஒன்று ரெண்டையாவது நீ பாட்டு பாடு, திரு என்று சொல்லக்கூடிய செல்வம் தானே உனக்கு வந்து சேர்ந்து விடும் என்பதற்காகத்தான் நாயகன் பெயரில் திருப்பாட்டுன்னு எழுதினார். நாயகன்னா தலைவன், தெய்வம், கடவுள்.